வாழ்க நலமுடன். வணக்கம். இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்திற்கு 4க்கு அதிபதி சனி 6க்கு அதிபதி சாரம் பெற்று இருப்பதனால் ஒரு கார் லோனில் வாங்கியிருக்கிறீர்களா என கேட்டேன். ஆமாம், 6.5 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டு கார் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னார். 2வது, லக்னாதிபதி செவ்வாய் 6க்குரியவராக வந்து கேது சாரம் பெற்றதனால் தலைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் 2 முறை எடுத்திருக்கலாம் என கேட்டேன். 2 முறை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கிறார். அதே போல் 7க்கு அதிபதி சுக்கிரன் குரு சாரம் பெற்று குரு 12ல் இருப்பதனாலும் 8க்கு அதிபதி புதன் ராகு சாரம் பெற்று அவர் ராகு 8ல் இருப்பதனாலும் கணவன் மனைவி இருவரும் காடாறு மாதம் நாடாறு மாதமாக பிரிந்திருக்க வேண்டும் என்றேன். மனைவி சென்னையில் இருக்கிறார், இவர் செங்கல்பட்டில் இருக்கிறார். 15 நாளைக்கு ஒரு முறை மனைவியை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு அடுத்ததாக இவருக்கு 8ல் இப்பொழுது ராகு புத்தி நடத்துகிறார். சாரம் கொடுத்தவரை 8, அது புதனுடைய வீடு. அதனால் டாக்குமெண்ட் சரியில்லை என்று ஃபைன் கட்டினீர்களா என கேட்டேன். ஆமாம் என்றார். எவ்வளவு என்று சொல்ல முடியுமா என்றார். ராகுக்கு 18, புதனுக்கு 17, 35. அப்போ 3500 கட்டினீர்களா என்று கேட்டேன். சரியாக 3500 அவர் டியூ கட்டிருக்கிறார். இந்த ஜாதகனுடைய ஸ்பெஷாலிட்டி அது ஒன்று. தலைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தது சொன்னது 2. 4க்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரம் வாங்கினதுனால காரு லோன் போட்டு வாங்கினது. இது மாதிரி ஒரு நல்ல பலன்களை சொல்லியிருக்கிறோம். 2வது, மனைவியும் 7, 8 கூட்டு, அது நேசகரகத்துடன் சூரியனுடன் அவர் வந்து 10க்கு அதிபதியாக வருவதனால் தொழில் ரீதியாக கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அந்த கிரக சேர்க்கை அமைப்புகளும் இவருக்கு கொடுத்திருக்கிறது. அதே போல் படிப்பு கேட்டார்கள். படிப்பு என்பது இவருக்கு புதனை தான் நான் எடுப்பேன். புதன் சாரம் கொடுத்தவர் 8ல் நிற்பதனால் படிப்பு வந்து அறக்குறையில் பாதியில் நின்று விட்டுறதா என்று கேட்டேன். அவர் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடித்து விட்டு எம்எஸ்சி ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் ஒரு செமஸ்டர் மட்டும் எழுதிவிட்டு அதோடு நிறுத்தி விட்டார். அப்போ கல்வி வந்து பாதியிலே அவருக்கு நின்று விட்டது. சொந்த தொழில் செய்து நஷ்டமடைந்திருக்க வேண்டும் என்றேன். ஏனென்றால் 10க்கு அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி குரு 12 இடத்துல குறிப்பு காட்டுவதனாலும் 10க்கு அதிபதி 2, 5க்கு அதிபதி சாரம் பெற்று சாரநாதன் 12ஆம் இடத்தை குறிப்பு காட்டுவதனால் அப்போ 10 + 12. 2வது 10க்கு அதிபதி நேசகதியில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் நஷ்டம் அடைந்திருக்க வேண்டும் என்றேன். அவ்வாறு தான் 2, 3 முறை தொழில்கள் செய்தும் எந்த தொழிலும் அவருக்கு சிறப்பாக அமையாமல் நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து சாரம் கொடுத்தவருடன் நேசகரகம் இருப்பதனால் கடன் கொடுத்தால் திருப்பி வராது, ஜாமீன் கையெழுத்து போட்டால் நீங்கள் தான் கட்டணும். அதே போல் இன்சூரன்ஸு சீட்டு போடுறது இது மாதிரி வகையில் உங்களுக்கு ஆகாது என்றேன். இன்சூரன்ஸ் போட்டு முழுமையாக கட்டாமல் அது பாதி அப்படியே நிற்கிறதான். ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே கட்டி மிச்சம் கட்டாமல் நிற்குதான். அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல நண்பர்களுக்கு காசு கொடுத்து திருப்பி வராமல் நிற்குதான். இதுக்கு எப்படி எடுக்க வேண்டும் என்றால் 2ஆம் பாவத்தில் கேதை நிறுத்தி 2க்குரியவர் வந்து 12ஆம் இடத்துக்கு போனால் அவர் கொடுத்த காசு திருப்பி வராது. அது ஒன்று. 2வது, 2ஆம் பாவகதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 2ஆம் பாவகதிபதி குரு, அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் குருவே தான். குறிகாட்டி வந்து 12ஆம் இடம் சாரநாதன் நம்ம இந்த இது கூட வந்து நேசகரகம் இருப்பதனால் கொடுத்த காசு நேசமாகிவிடும். அப்போ 2ஆம் இடம் வந்து பணம், 12ஆம் இடம்ங்கிறது விரயம். நேசகரகனால இந்த விரயமான காசு மீண்டும் ரெக்கவர் ஆகாது. அப்போ நம்ம சாப்பிட்டா எப்படி திருப்பி இது கடையில் காசை கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டோம்னா அந்த காசு நமக்கு திருப்பி தர மாட்டாங்க. அது போல் கடன் கொடுத்தாலும் இவருக்கு திருப்பி வராது என்று கூறினேன். அதுவும் ஆமாம் என்று சொன்னார்கள். இதே போல தான் ஒரு சாரங்கள் அடிப்படையில் நம்ம பலன்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அவருக்கு செவ்வாய் திசை. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறார்.